மே 24ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குச்சு. குறிப்பா இந்த தென்மேற்கு பருவமழை அப்படின்றது ஜூன் 1ஆம் தேதி தொடங்குறதா வழக்கமா இருக்கும். ஆனா இந்த வருடம் 8 நாட்களுக்கு முன்னதாவே கேரளாவில் தொடங்கிருச்சு. கேரளாவில் இப்படி இருக்க தமிழகத்துல மே 24ஆம் தேதி ஒரு சில இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை தொடங்குச்சு. மே 26ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்துல வலுவடையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினாலையும் தமிழகத்துல பரவலா தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாலையும் தொடர்ச்சியா மழை பெய்து வருது. இந்த நிலையில இன்றைய தினம் 27ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். 27ஆம் தேதியான இன்று என்னென்ன மாவட்டங்களுக்கு என்னென்ன அலர்ட் விடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல 28ஆம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளுக்கு நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 நாட்களுக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். நாட்கள் போக போக தான் தெரியும் மழையின் தாக்கம் அதிகரிக்குமா இல்ல வெயில் மீண்டும் சுட்டெரிக்குமா அப்படின்றது.